இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 2.3ல 7th sum. Today is Tuesday. My uncle will come after 45 days. ஓகேங்களா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 45 டேஸ்க்கு அப்புறம் மை அங்கிள் வராங்க. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கமிங். வரக்கூடிய அந்த 45வது நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 7th sum. மொத்த டேஸு 45 டேஸ்க்கு ஆஃப்டர் 45 டேஸ் தான் வர்றாங்க. ஸோ இன்றைக்கி டியூஸ்டே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 45 டேஸு. பட் இங்கே என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும் தெரியாது. இப்போ mod 7. ஓகேங்களா, ஸோ 7ஆல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருமோ அதைத்தான் இந்த டியூஸ்டேவோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ 45 7 அப்படின்னிங்கன்னா 6 போட்டு பார்த்தீங்கன்னா 42, ரிமைண்டர் 3. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் 3 அப்படின்றத மைண்டில் வச்சுக்க போகிறோம். ஸோ டியூஸ்டே அப்படின்னா டியூஸ்டேக்கு அப்புறம் 3 டேஸு என்ன வரும், டியூஸ்டே ப்ளஸ் 3 டேஸ். ஸோ டியூஸ்டே, அதுக்கப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 3 டேஸ் ஆட் பண்ணும்போது இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடியது என்னது, ஃப்ரைடே அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இங்கே 6ன்றது 6 வீக்ஸு. ஓகேங்களா, 45 டேஸ் அப்படின்றத 6 வீக்ஸுக்கு அப்புறம் 3 டேஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை இந்த ரிமைண்டர் மட்டும்தான். ஸோ அப்போ 45 7ஆல், ஏன்னா வீக்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம், இந்த டேன்றது வீக்கு தான் கால்குலேஷனில் வரும். ஸோ அப்போ 7ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். 45ல் 42 அப்படின்றது 6 வீக்ஸ் போக ரிமைண்டர் 3 டேஸ் வரும். ஸோ டியூஸ்டேலேருந்து 3 டேஸ் ஆட் பண்ணால் ஃப்ரைடே ஆன்சர். ஓகேங்களா.